உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு பக்தர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இப்ப பழனி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய இடத்த வெறும் 2 கோடி ரூபா பதிவு பண்ணி பத்திரப்பதிவு பண்ணி எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு அதான் சதி நடந்திருக்குது. அதை கண்டுபிடிச்சி உண்டு இல்லைன்னு பார்க்கிருக்கேன். எல்லாம் ஓடி போயிட்டான், எவனும் அங்கே இல்லை. அப்போ பத்திரப்பதிவு பண்ணவன் இப்போ 2 பேரும் தலைமறைவு. இதில் அப்பாவியான அதான் அதிகாரி ஒருத்தர் பத்திரப்பதிவாளர் அலுவலகத்தில் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் சும்மா செஞ்சுருப்பாரா? 100 கோடி ரூபா போகிற இடம் தெரியுது, ஒருத்தர் முடியாதுன்ட்டார், நான் பண்ண மாட்டேன்னார். உடனே அவரை தூக்கி வெளியில் போடு, இன்னொரு ஆளை கொண்டு வா. என்னென்ன நடக்குது? இந்த வாரத்தை அப்படியே சொல்லியிருப்பாங்க. உனக்கு மாத எவ்வளைய சம்பளம் வருதுங்க, 60,000 70,000 வருது. வருஷத்துக்கு எவ்வளையா ஆகுது? 7 லட்சம் ரூபா 8 லட்சம் 10 லட்சமே வையா. 30 வருஷத்தில் எவ்வளையா நீ சம்பாதிப்ப? இழுத்து பிடிச்சி 3 கோடி ரூபா. இந்த பிடிச்சிக்க 10 கோடி. அந்த பத்திரம் பதிவு பண்ண அதிகாரிக்கு வேலை போன என்ன, வச்சா என்ன, சஸ்பெண்ட் பண்ண என்ன? இதுதான் இதுவரைக்கும் மாண்ட கட்சிகளுடைய தூண்டுதலில் அதிகாரிகளை வளைச்சி போட்டு, அதான் சதிகார கூட்டத்துக்கு போற அதிகார வர்க்கம் சில பேர்த்த இவங்கெல்லாம் வளைச்சி போட்டு நம்ம மக்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க மாண்ட கட்சிகள். அதுவும் குறிப்பா இப்போ வந்திருக்க இந்த 9 வருஷம் தான் மாண்ட கட்சிகள். அதுக்கு முன்னாடி கூட ஏதோ சில விஷயங்கள் மன்னிச்சு விட்டுடலாம். புரட்சி தலைவர் அதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்களோட முடிஞ்சு போச்சு இந்த மாண்ட கட்சிகள் கதையெல்லாம். இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால இப்போ கடைசியாக இருக்கிற நிலைமை உங்களுக்கே தெரியும். 75 ஆண்டுகளாக ஒரு 5 லட்சம் கடனில் இருந்ததை 13 லட்சம் ரூபா கடனில் கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒரு மாண்ட கட்சி போயிடுச்சு. இந்த மாண்ட கட்சிகள் கூட்டு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதுக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தையை நடந்தது, ரகசியம் வெளியே வந்துடுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையும் நடக்கக்கூடிய ஊழல்களை பார்த்தா பொதுமக்களுக்கு இவங்க என்ன நன்மை செஞ்சாங்க? இது வரைக்கும் வாழ்க்கையில இந்த 9 ஆண்டுகளை மட்டும் கணக்கு எடுத்துப்போம். குறிப்பா மாண்ட கட்சி திருட்டு திமுக ஒரு பாலம் 15 கோடியில் கட்டி 4 மாசத்திலே உடஞ்சி போச்சு, காலி ஆகி போச்சு. என்ன செஞ்சாலும் சரி இப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கு 1000 காரணம் சொல்ல வேண்டியது. 4000 கோடி ரூபாய் பணத்தை மத்திய அரசு வாங்கி எந்த வடிகாலையுமே ஒழுங்கா செய்யாம கொள்ளடிக்கிறதே குறிக்கோளா இருந்ததுனால தான் இன்னைக்கும் சென்னை மாநகராட்சியில் தண்ணி நிற்குது. உடனே இன்னொருத்தர் கேட்கலாம், தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு, இனிமேல் தண்ணியே நிக்காம பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்க செய்யற அயக்கித்தனம் அக்கிரமத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க செஞ்ச ஊழல்கள், நீங்க செஞ்ச மக்களுக்கு செஞ்ச துரோகங்களுக்கு இன்னைக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். இத சொன்னா சில பேருக்கு எரியுது. நல்லவர்களுடைய ஆட்சி கையில வரும்போது கெட்டவன் அதை கெடுக்கிறதுக்கான அத்தனை வழியும் பார்ப்பான். மக்கள் நலனும் பார்க்க மாட்டாங்க. நல்லவன் என்ன நினைப்பான்? மக்கள் நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க. மக்கள் நலனை மட்டும்தான் பார்ப்பாங்க நல்லவர்கள். இந்த தீய சக்திகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாண்ட கட்சிகள்லாம் இப்ப ஒன்று சேர்ந்துக்கிட்டு எதுலடா பேரை கெடுக்கலாம், எதுலடா இவன் மாட்டுவான். ஒரு அமைச்சர் ஒன்றும் இல்லை, ராஜபுரத்தில் ஏதோ சமபந்தி விருந்து ஏதோ மகளிர் அணி சார்பில் போட்டுருக்காங்க. மத்தியான சாப்பாடு எப்பயா போடுவாங்க? சாப்பிட்றது ஒரு 12 மணி 1 மணி 2 மாதிரி இருந்தானே. உடனே ஒரு பத்திரிகையில், நான் எந்த பத்திரிகையும் பேர் சொல்ல விரும்பல, 2 மணி நேரம் காக்க வச்சுட்டாரு. ஏயா ஃபங்க்ஷனே 11 12 மணிக்கு அப்படின்னா சமபந்தி விருந்துன்னு போட்டால் அந்த மத்தியானம் சாப்பாட்டு வேலைக்கு வருவார்னு அவர் மந்திரி வந்துருப்பாரு. மத்தியான சாப்பாடு போட்டாச்சு, இது ஒரு குறையா? உடனே இது மந்திரி 2 மணி நேரம் பசியில் இருக்கும். யார் பசியில் இருப்பா? காலைல 8 மணிக்கே சாப்பிட்டுருப்பாங்கல்ல, 9 மணிக்கு சாப்பிட்டுருவாங்கல்ல, ஃபங்க்ஷன் 11 மணிக்கு தானே. பாருங்க, என்ன குறை சொல்லணுமோ எது வேணாலும் சொல்லுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு இப்ப இருக்கிற இந்த அரசியல் சூழ்ச்சிகளை முதல் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம்தான் அவங்க, ஏன்னா அவன் பாவம் அங்க நடத்துறவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஏதோ மகளிர் அணி சார்பில்னு போட்டுருந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, நிகழ்ச்சி நடத்துறவங்க ஃபங்க்ஷன் டைம் இந்த டைம்ல சாப்பாடு போடுவோம், தீர்ந்து போச்சா, இனிமேல் இப்படிதான் சொல்லணும். ஏன்னா சின்ன
சிறு கடுகளவு பிழை ஏற்பட்டாலும் மலையளவு காட்டி விடுவார்கள்னு புரட்சித் தலைவர் அரசக தலைவர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுனா கூட எதிரடான ஏன்னா இவங்களுக்கு செய்தி வேற எதுவும் கிடைக்கல. லஞ்ச ஊழல் யாரும் வாங்குறது இல்லை. அது 300 ரூபா வாங்கின ஒரு இதில் ஆஃபீஸில் மாநகராட்சியில் நகராட்சியில் இது உடனே சஸ்பெண்ட். வெறும் 300 ரூபா வாங்கினா கூட இன்னைக்கு மாற்றான், விடுறதில்லை. அப்போ ஊழலை ஒழிப்பேன்னு சொன்ன தமிழக முதல்வர் எந்த அளவுக்கு மக்கள் நலன் கருதி நல்ல திட்டங்களை செஞ்சுட்டு வரும்போது இதை கெடுக்கிறதுக்கு இருக்கிறவங்களை என்ன செய்யலாம்? உங்க முடிவுக்கு விடுறேன். இவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? வரக்கூடிய இடைத்தேர்தலில் பதில் சொல்லணும். உடனே பொது வேட்பாளர் ஒரு நிறுத்தலான்னு உடனே அவர் சீமான் அவர்கள் சொல்றாராம். இடைத்தேர்தலில் என்னத்தை சொல்றது? இதெல்லாம் நம்ம பேசி சங்கடமா இருக்கு. சில விஷயங்கள் நம்ம நீ பொது வேட்பாளர் நிறுத்துவியோ நிறுத்தாம போ, நீ கட்சி நடத்துவியோ நடத்தாம போ, தமிழக வெற்றி கழகத்தை இந்த ஜென்மத்தில் உங்களால் அசைக்கவோ ஆட்டவோ முடியாதுங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மக்களுடைய ஆட்சி. மக்கள் சக்தியில தனி பலத்தில் தண்ணி உடனே கூட்டணி வச்சு வந்துட்டாங்க. அதான் சொன்னார்ல தமிழக முதல்ல, மக்கள் பலத்தில் வந்திருக்கோம். நாங்க உங்க கூட்டணி கட்சியிலையும் மக்கள் தான் ஓட்டு போட்டான். பக்கத்து மாநிலத்தில் தான் ஓட்டு போட்டாங்க. கட்சி தான் அந்த பேர் கூட்டணி கட்சிகள். இது வரைக்கும் தீய சக்தியிலிருந்து இப்ப நல்ல சக்தி அவங்க நல்லது வந்துட்டாங்க. மக்கள் யாரை ஆதரிச்சாங்களோ அவங்க பின்னாடி நிக்கிறது இந்த கட்சிகளுடைய கிளை கட்சிகளுடைய கடமை. கிளை கட்சிகள்னா உடனே தவறாங்க. நாங்கெல்லாம் என்னைக்கு ஆணி வேற வாங்க வேண்டாம்னு சொல்ல. கிளை கட்சிகள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிளை கட்சிகள் திமுகவுக்கு துணையா இருந்தீங்க. அப்போ விஷ செடி விஷம், அது யாரும் பழங்களை மக்கள் சாப்பிட முடியாம இருந்தது. இப்ப நல்ல ஒரு என்ன சொல்லலாம், அத்தி 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 பழம் மாதிரி, இப்போ ஆப்பிள் பழம் மாதிரி, நீ கொய்யா மரம் மாதிரி ஒரு நல்ல மரம், தென்னை மரம்னு வச்சுக்கோ. தென்னை மரம் மாதிரி நல்ல ஒரு கட்சிக்கு ஆதரிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க இன்னைக்கு துணையா நிக்கிறீங்க. துணைன்னா என்ன? பச்சையா சொல்றேன். ஒரு மரத்துக்கு என்ன பண்ணணும்? நல்ல மண் வேணும், தண்ணி ரெகுலராக ஊற்றணும், அதை பராமரிக்கணும். அப்பதானே மரம் வளரும். மரத்தை நட்டு வச்சுட்டாரு. ஊழல் இல்லாத ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டாரு தம்பி தளபதி விஜய் அவர்கள். அந்த மரத்தை வளர்த்தி நல்லபடியா மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரது நம்ம கடமை இல்லையா? ஒருத்தர் 250 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த மனுஷன் அந்த தொழிலை விட்டுட்டு மக்கள் நலனை என்ன 33 வருஷம் நீங்க தூக்கி வளர்த்தீங்க, உங்களை அடுத்த 30 வருஷத்துக்கு நான் வளர்த்துறேன்னு வந்த மனுஷன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் மேல ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? என்ன அரசியல் கட்சியெல்லாம் இந்த மாண்ட கட்சிகள் பேசுறதாலும் பார்த்தா பேப்பர், இந்த பாருங்க பேப்பர் பூரா அவனுக்கு கையில் இருக்கு, டிவி செய்தி சேனல் பூரா அவனுக்கு கையில் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஒரு செய்தி சேனல் ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருந்தா வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மளுடைய விஷயங்கள். ஆனா திருப்பி ஒரு வார்த்தை, டிவியை வச்சு அவங்க என்னதான் பொய் பிரச்சாரம் பண்ணாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை தடுக்க முடியாது. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த செல்போன் மீடியா அப்படி வச்சுக்கலாம். நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போதும் நமக்கு. மக்களுக்கு ஒரு செயலில் கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம நல்ல விஷயத்தை ஆதரிக்கிறது நமது கடமை. பழனி கோயிலுடைய நிலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில் சர்ச்சை நிலங்கள், மசூதி நிலங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் எல்லாம் சந்தோஷமா அதை பார்க்கறாங்க. ஆக நம்மளுடைய மதத்தை சார்ந்த நிலத்தை மீட்டு கொடுத்த ஒரு உத்தமன் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த இதுல இளைஞர்களுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்றேன், நல்ல தொழில் நமக்கெல்லாம் இருக்கு. நல்ல தொழில் செய்யக்கூடிய மாநிலமா இப்ப நல்லா வந்திருக்கு. நல்ல வேலையை படிச்சவங்க நல்ல வேலை பாருங்க. இடையிடையில நீங்க அரசியல்ல வாங்க. முழு நேர அரசியல் தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டு தயவு செய்து மாட்டிக்காதீங்க. இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க இப்ப ஆதரிக்கிறீங்க, எல்லாம் ஆதரிக்கிறீங்க. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவெல்லாம் ஓட்டு போட சொல்லியாச்சு. இளைஞர்கள் இன்னைக்கு அப்படியே இது வரைக்கும் எந்த கட்சியிலும் இல்லாத இளைஞர் படை. அந்த காலத்தில் புரட்சித்தலைவர் 1972 கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு எழுச்சி ஏற்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? புரட்சித் தலைவர் கட்சி ஆரம்பிக்க சொல்லி அப்படியே அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி. கட்சியை விட்டு நீக்க அன்னைக்கே
அடி எல்லாம் பெரிய வன்முறை கழகமாக மாறிச்சு. எந்த பஸ்ஸு, எந்த லாரி, எந்த கார் போனாலும் புரட்சி தலைவர் படம் இல்லாமல் போனதில்லை. அதை நான் பெருமையாக சொல்லலை. அவ்வளோ வெறி, எம்ஜிஆர் மேலே அவ்வளோ வெறி. அதே அளவுக்கு இன்னைக்கு தம்பி தளபதி விஜய் அவர்கள் மேலே ஒரு பாசம், வெறி. இதை நம்ம தப்பான வழியில் அவர் கொண்டு போகல. சினிமா படம் வந்த வரைக்கும் நடித்து உங்களை மகிழ்ச்சி படுத்திட்டேன். இனிமேல் உங்களுக்கு நல்ல வழியில் கொண்டு. அதனால் நீங்கள் நாளைக்கு இந்த கட்சியில் நான் சேர்ந்தேன், அவருக்கு கட்சி ஆரம்பித்தப்போ நான் சேர்ந்தேன், இந்த தொழில் நான் பண்ணுறேன், நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இந்த ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் இது பண்ணேன், அது மாதிரி ஒரு தொழில், நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு போகக்கூடாது. இது முக்கியம். இது நமக்கு ஓட்டு போடுறப்ப மட்டும்தான் வேலை. மாண்ட கட்சியினுடைய திருட்டு திமுகவுடைய தலைவர் என்ன சொன்னாரு? ஒரு பூத்துக்கு ஏஜென்ட் நியமிக்கல, எதுவும் பண்ணல, ஜெயிச்சுட்டாங்க. எதுக்கு பூத்துக்கு ஏஜென்ட் நியமிக்கணும்? அரசு அதிகாரி மேல நம்பிக்கை இல்லையா? அவங்களுடைய வேலை என்ன? மக்கள் ஓட்டு போடுறாங்களா, ஓட்டு போடுறவங்க உண்மையான அந்த சம்மந்தப்பட்ட ஆளான்னு பார்க்கணும். அதுக்கு 4 பேர் அங்கே உட்காந்துருக்கான். இதுல என்ன பூத் ஏஜென்ட் போடணும், வெளியில கேன்வாஸ் பண்ணணும், என்ன அவசியம்? ஒரு இடத்துல கூட போஸ்டர் கீஸ்டரா எதுவும் ஒட்ட. இன்னும் சொல்ல போனால் போஸ்டர் ஓட்டு போட போறதில்ல. பாலத்தில் பேரை பெருசு பெருசா எழுதி வச்சா ஓட்டு போட போறதில்ல. சொந்த வேலையை விட்டுட்டு கட்சிக்கு ஓட்டு கேட்டா ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. ஓட்டு போடுறப்ப விசில் விசில் விசில், அந்த ஒரு இது நல்ல மனுஷன், நமக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைச்சிருக்கிற அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம போகணும். வருகின்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி அடையணும். 90% ஓட்டுக்கு மேல வாங்கணும். இப்பயே மக்களுக்கெல்லாம் வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த இதுல நம்ம தட்டி தூக்குறது தான் எது. இந்த மாண்ட கட்சிகள் இனிமேல் பேசவே கூடாது. எப்பயும் செத்த மாண்டவர்கள் மீண்டும் எழமாட்டார்கள். வேலை முடிஞ்சு போச்சு. மாண்டது தான். அதனால பார்த்துக்குவோம். புரட்சி தலைவர் வழியில் தம்பி தளபதி விஜய் அவர்களே நல்ல ஆட்சி, பல்லாண்டு வாழ்க, இன்று போல் என்று வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க.